குரு ஜோதிடம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் மகர லக்னத்திற்கு மார்ச் மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். லக்னம் என்பது நிலையானது. என்னுடைய தொடர்ந்து பதிவுகள் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் மகர ராசியாக இருந்தால் கூட உங்களுடைய பிறந்த லக்னம் எதுவோ அதை பார்த்து 12 லக்னங்களுக்கும் நம்ம தனித்தனியாக பதிவுகள் போட்டிருக்கனால அதை பயிற்சி பண்ண பாருங்க. அந்த லக்ன பதிவுகளை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மகர லக்ன என்பர்களுக்கு மார்ச் மாதம் அப்படிங்கிறது பண வரவுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. என்றால் தனஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது. அதுபோல தைரியஸ்தானத்தில் ராகு இருக்காரு. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. இதெல்லாம் ஒரு சுபத்துவம் தான். நமக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இது அமைகிறது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சனினாலே பயந்துக்கிட்டு 2ல் இருக்காரு அப்படின்ட்டு. 2ஆம் இடத்து சனி, பாத சனி அப்படியெல்லாம் நினைச்சுக்க வேண்டியதில்லை. நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி மெத்தட் பிரகாரம் நம்மளுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடமான பாதகம், 8ஆம் இடம் என்பது இன்னொரு பாதகம், 12ஆம் இடம் என்பது இன்னொரு பாதகம். இந்த 3 ஸ்தானங்களில் சனி கிரகத்தினுடைய தாக்கம் தான் வீரியமாக செயல்படும். 4, 8, 12 சனி வரும்போது தான். அதனால் இப்போ 2ல் இருக்கிற சனியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய லக்னாதிபதியே சனி பகவான் தான். 2வது சனியினுடைய நட்சத்திரம் என்பது நம்முடைய லக்னத்திற்கு 3, 7, 11 இருக்கு. 3ஆம் இடமான மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரமாகவும், 7ஆம் இடமான கடக ராசியில் பூசம் நட்சத்திரமாகவும், 11ஆம் இடமான விருச்சிக ராசியில அனுஷம் நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவராகிறார். அது இப்போதைக்கு சனி 2ல் இருக்கிறதுனால அந்த உறவுகள் ரீதியாக சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பொருளாதாரத்துக்கு அவர் பிரச்சனையை தரமாட்டார். ஏனென்றால் அவர் 2ல் இருக்கிறார், அதனால தரமாட்டார். அப்ப நீங்க உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேண்டுமானால் அதுவும் யாருக்கு சனி திசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்கும். பட் இப்போ நம்ம இங்கே பார்க்க இருக்கிற விஷயம், மகரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் பலம், தன லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சனி சூரியனுடைய நகர்வுகள் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, புதன் சேர்க்கை இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வளர்ச்சிகள் நன்றாக இருக்கிறது, உழைப்பு நன்றாக இருக்கிறது, தொழிலில் அங்கீகாரம் கிடைக்கிறது, முன்னேற்றம் கிடைக்கிறது. அப்போ நம்ம அது சொந்த தொழிலாக இருந்தாலும், நீங்கள் வேலை பார்த்தாலும், ஒரு நிறுவனத்தில் பொறுப்புமிக்க அதிகாரியாக இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சிகள் தென்படக்கூடிய நல்ல காலகட்டம். அந்த 2ஆம் இடம் என்பது பேச்சு. அப்போ பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. பேசி 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 அந்த பேச்சினுடைய ஒரு தன்மையினால அங்கே உங்களுக்கு ஒரு வசீகரம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். உங்களுடைய காரியங்களை சாதிப்பதற்கு அந்த பேச்சு துணை புரியும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு குடும்ப சுகத்தையும் கொடுக்கும். இந்த சகோதர வழி, பின் சகோதர சகோதரி வழியில இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அது இருக்கலாம். மற்றபடி இந்த சமயத்துல போய் இடம் மாற்றுறது, இடத்துக்காக அக்ரிமெண்ட் போடுறது, இதுக்கெல்லாம் அவ்வளவு சாதகமாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. அதே போல வாகனம் வாங்குறதுக்கும் சாதகமா இருக்கு. குழந்தைகள் புகழ் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது. நம்ம குழந்தைகளுடைய அங்கீகாரம் நல்லா இருக்கும். வேலை படிச்சுட்டாங்கன்னா வேலை கிடைக்காம இருந்தா வேலை கிடைச்சிரும். நல்ல வளர்ச்சிகள் தென்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறது. நமக்கும் ஒரு தனிப்பட்ட திறமைகள் மூலம் நம்ம அடையக்கூடிய வெற்றியை அது காட்டுகிறது. அதுபோக நமக்கு வேலை வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். சூழல்கள் நமக்கு ஒத்துழைப்பு தரும். ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையிலிருந்து பல பேருடைய பாராட்டு கிடைச்சி அடுத்தடுத்த ஸ்டேஜுகளுக்கு நம்மளை கொண்டு செல்லும் பொழுது நம்மளுக்கு அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதன் மூலம் நமக்கு தனலாபங்களையும் அது உருவாக்கும். கணவன் மனைவி உறவுல இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் பண்ணும்போது ஹார்ஷா பிஹேவ் பண்றதை தவிர்க்கணும். காரணம் எல்லாமே பாவ கிரகம். சூரியன், சனி,
சேர்க்கை இதனுடைய தாக்கத்துல நம்ம கொஞ்சம் அதனுடைய வெளிப்பாடுகள் வந்து ஒரு முன்கோபத்தை கொடுக்கறதாவோ அதிகாரத்தை கொடுக்கறதாகவோ ஒரு ஈகோ சார்ந்து பேசுற மாதிரியோ இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா அணுகிட்டு அந்த நேரத்துல நாம அதை இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டீங்கன்னாலே அதுல ஒன்றும் பெருசா பிரச்சனை வரப்போறது இல்லை. பதிலுக்கு பதில் அதுல இந்த சூழலை வளர்த்து விட்டுறக்கூடாது. அப்படி வளர்த்து விடும்போது தான் அது பிரிவினை வரைக்கும் கொண்டு போகும். உறவு சார்ந்த விஷயத்துக்கு அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். பூர்வீக சம்மந்தப்பட்ட தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டதெல்லாம் காரியம் நல்லா நடக்கும், டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அதே போல குலதெய்வ வழிபாடுகள் இவற்றெல்லாம் சிறப்பாக இருக்கும். மேற்கல்வி படிக்கிறது, வெளிநாட்டு கல்வி படிக்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொந்த தொழிலே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும். அந்த தொழிலைக்கான மூலதனங்கள் போடுவதற்கும் இது சரியான தருணம். அதை போட்டு டெவலப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து புதிய புதிய யுக்திகள் மூலம் புதிய புதிய அணுகுமுறைகள் மூலம் தொழிலை வளப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் தாராளமாக செயல்படலாம். மூத்த சகோதரம் சகோதரி வகை நண்பர்கள் வகையில் அவ்வளவு திருப்திகரமாக போகாதுங்கிறதுனால அதில் இன்வால்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக உங்களுடைய ஈடுபாடு முழுக்க உங்களுடைய பேச்சு, பணவரவு, குடும்ப நலம், குடும்ப சுகம் இதில் எல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அந்த அளவுக்கு தனஸ்தானம் என்பது பலப்பற்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதை வந்து பயன்படுத்திட்டோம்னா இந்த மாசத்துல நமக்கு வெற்றிகள் வந்து நிச்சயமாக இருக்கு. அரசு வழி ஆதாயத்தில் இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடிப்படையில நமக்கு லக்னத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் பாஸ் ஆகி வர்றாரு, வந்துட்டு மறுபடியும் இப்ப 2ஆம் இடத்துல தான் அதிகமான கிரகங்கள் நமக்கு பாஸ் ஆகிறாங்க. அப்ப இந்த காலகட்டம் அந்த 2ஆம் இடம் என்பது நமக்கு பொருள் வரவை குறிக்கக்கூடிய பாவம். அதனால அந்த பொருள் வரவு சார்ந்து நாம திட்டமிடுதல் எல்லாம் ப்ரீ பிளான்டா பண்ணி அதுக்குண்டான நடவடிக்கைகளை இறங்கும்போது சிறப்பாக இருக்கும். மெயினா நம்மளுக்கு துணை புரிகிறது வந்து ராகுவும் குருவும். செவ்வாய், ராகு, குரு இந்த 3 கிரகங்கள் நமக்கு பணவரவுக்கும் தொழில் பலத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் வளர்ச்சிக்கும் அவங்க தான் வந்து ஒரு அடிப்படையா நமக்கு விளங்குபவர்கள். அந்தந்த நட்சத்திரங்கள்ல அந்தந்த கிரகங்களையும் அந்தந்த கிரக தேவதைகளையும் நம்ம வழிபடும் போது இன்னும் உங்களுக்கு அந்த தொழில் பலம் அதிகரிக்கும். இப்போ உதாரணத்திற்கு இப்ப செவ்வாய் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நட்சத்திரம் இருக்கு, சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம். இந்த நட்சத்திரங்கள்ல செவ்வாயையும் வழிபடலாம், முருகனையும் வழிபடலாம். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறதுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு, திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்கள்ல நம்ம காளி வழிபாடு பண்ணிட்டு வரலாம், சர்ப்ப தேவதைகளையும் வழிபடலாம். இது மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு அதுக்குண்டான மேன்மைகள் கிடைக்கும். அதுபோக குருவினுடைய நட்சத்திரம் என்பது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திர நாட்கள்ல குரு வழிபாடு, அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு, திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது, குபேரனை வழிபடுவது, இது மூலமாகவும் நாம வழிபாடுகளை அமைத்து கொண்டு சிறப்புடன் வாழுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.